சார் வணக்கம். வணக்கம் சார், மதுரையில் வருகின்ற டங்ஸ்டன் கனிம வள திட்டம் வருவது சரியா அல்லது தடுப்பது சரியா நினைக்கிறீங்க? வர்றது ஸ்டாலினால, தடுக்கிறதும் ஸ்டாலினால. ஸ்டாலின் எதை செஞ்சாலும் தப்பு தான், வர்றதும் தப்பு தான், தடுப்பது தப்பு தான். ஆமாம், ரெண்டுமே ஸ்டாலின் தானே பண்ணுறாரு. ஆமாம், அவர் தான் கொண்டு வராரு, அவர் தான் தடுக்கிறாரு. ஆமாம், அவர் தான் சட்டமன்றத்தில் ஒரு மனது குரல் கொடுக்குறாரு. ஆமாம், அவர் தான் கொண்டு வர்றாரு. 2021 ஸ்டாலின் அரசு வந்த உடனே இந்த மதுரையில் ஒரு 20 சதுர கிலோமீட்டர் பரப்புக்கு டங்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய அந்த மென்பொருள் மண்ணுக்கு அடியில் இருக்குது, சுரங்கம் அமைத்து எடுக்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி நிறுவனம், அது இந்திய ஆராய்ச்சி நிறுவனம், நாடுபுறம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதை அரசாங்கங்கள்கிட்ட சொல்லுவாங்க. மாநில அரசுக்கும் கடிதம் போகும், அதே நேரம் மத்திய அரசுக்கும் கடிதம் போகும். மாநில அரசு அந்த கடிதத்தை 2021 ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கடிதம் அந்த நிறுவனத்திட்டிருந்து வந்தது. அப்போது மதுரையில் இந்த இடம் என்ன கள்ளழகர் கோயில் பக்கத்தில் அது வேண்டான்னு நினச்சிருந்தா இது வேண்டான்னு ஒரு ஃபோனை போட்டு சொல்லியிருக்கணும், சொல்லலை. ஃபோனு போட்டு வேண்டான்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. சரி, கடிதம் பெற்றுக்கொண்டோம், பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்புறமா 2024 இந்த வருஷத்தில் 3 வருஷம் அப்படியே கிடப்பில் விட்டாங்க. இந்த வருஷம் கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசுக்கு இப்படி 1000 இடத்துல இருக்கும் விஷயங்கள். அதுக்குன்னு ஒரு இலாக்கா இருக்குது, தனித்தனி முறையாட்டு. இந்த கிரிட்டிக்கல் இது கிரிட்டிக்கலான சுரங்கமாக அப்படின்னா இதில் எடுக்கிற பொருளில் ஒரு பைசா கூட மத்திய அரசுக்கு இல்லை, எல்லாம் மாநில அரசுக்கு தான். எந்த மாநிலத்தில் எடுக்கிறோமோ அவங்களுக்கு தான், அவங்க நிதியில் தான் அது போயிடும், மத்திய அரசுக்கு வராது. அப்போ மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு உதவி பண்ணுது, மத்திய அரசு தான் அதை பண்ணணும் அப்படி. ஆனால் இடம் கொடுக்கறது, அதை லோக்கலாக செய்கிறது மாநில அரசு தான் செய்யணும். மாநில அரசு தான், மத்திய அரசுக்கு அங்கே இடம் கிடையாது. மத்திய அரசுக்கு நெடுஞ்சாலைத்துறை இடம் இருக்குது, ரயில்வே இடம் இருக்குது, இராணுவத்துக்கான இடம் இருக்குது, அப்படி இருக்கிறது தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே மாநில அரசனுடைய கட்டுப்பாடு தான். அப்போ அதை சுரங்கம் அமைக்கிறது மாநில அரசு தான். அப்போ சுரங்கம் அமைக்கிறதுக்கு ஏலம் விடலாம் அப்படின்னுக்கிட்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மாநில அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிச்சு. சரி, ஏலம் விடலாம், பண்ணுங்க, ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆதரிச்சு கடிதம் எழுதிருக்கு. ஆமாம், கடிதம் எழுதிச்சு பண்ணலான்னு சொல்லுங்க. ஆதரிச்சுக்கிறதுக்கு மத்திய அரசு தான் பண்ணுது, செய்கிறதே மாநில அரசு தான். நீங்கள் என்னவோ மத்திய அரசு பண்ணுது இவங்க ஆதரிக்கிறாங்கங்கிறீங்க, அப்படி கிடையாது, செய்கிறதே மாநில அரசு தான். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேலை? மத்திய அரசினுடைய அது இந்த என்னென்ன மென்பொருள்லாம் எங்கெங்கே இருக்குன்னு ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியா முழுக்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆமாம், அவ்வளோதான். ஆராய்ச்சி பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. உன் இடத்துல இது இருக்குப்பா, நீ முடிவு பண்ணிக்க அப்படி. அப்புறம் மாநிலத்திட்ட கொடுத்துட்டாங்க, மத்தியிலையும் தகவலுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அதுக்கு இப்போ டெண்டர் விடலாமா? விடலாம் அன்றைக்கிட்டு மாநில அரசு தான் விடணும். மாநில அரசு சொன்னால் தான், ஏன்னா இவன் இடத்துல தானே பண்ண போகிறோம். இந்த கம்பெனிக்கு ஒதுக்கிடலாமா? ஒதுக்கிடலான்னு இவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. கடிதம் மக்கள் தலைவர் அண்ணாமலை IPS கையில் இருக்குது. அவர் கடிதத்தை வெளியிட்டிருக்காரு பத்திரிகையாளருக்கு மத்தியில். கடிதம் எழுதியிருக்காங்க, ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு கம்பெனிக்கு ஒதுக்கி அவங்க அதை ஆய்வு பண்ணட்டும், அவங்க செய்யட்டும்னுக்கிட்டு மத்திய அரசுக்கு ஒரு பைசா இதில் லாபம் கிடையாது. கனிமம் கிடைச்சா அது மாநில அரசுக்கு தான். ஆமாம், அது மத்திய அரசு மாநிலங்களுக்கு உதவி பண்ணுது. அப்படி அவங்களுக்கு அதில் காசெல்லாம் வராது, பங்கெல்லாம் கிடையாது, 50-50 அப்படியெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் மாநில அரசுக்கு தான். அப்போது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி கடிதம் எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு ஏற்பாடுகள் பண்ணாங்க, ஒரு கம்பெனின்னு முடிவு பண்ணி இந்த கம்பெனி அதை எடுத்திருக்கு, அது எவ்வளவு பண்ணுவீங்க, உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகும், எவ்வளோ கூலி தரணும், எவ்வளோ நாளில் பண்ணி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அந்த முறைகளெல்லாம் பண்ணி கொடுக்கறது தான் மத்திய அரசு. ஆனால் அதனுடைய லாபம், அதனுடைய விஷயங்கள் எல்லாம் மாநில அரசுக்கு தான் போய் சேரும். அப்படி தான் இந்த சுரங்கமே அதுதான், திட்டமே அப்படி தான். அப்போ இது வரட்டும் பண்ணிக்கலான்னுக்கிட்டு நினச்சிக்கிட்டு கடைசியில் இப்போ சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு போடுறது, அது வேண்டாம், நான் மத்திய அரசை எதுக்குறேன் அப்படின்ட்டு. 10 மாதம் கழிச்சு. ஆமாம் 10 மாதம் கழிச்சு
அப்படி சொல்கிறாரு. இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா, இவருக்கு ஐடியா என்னென்னா, நம்ம இப்படியே பண்ணுவோம், மத்திய அரசை எதிர்த்து போராடுற மாதிரி. இப்போ இந்த கைத்தேன் திட்டமா, மீத்தேன் திட்டம், மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது இவர் தான். ஸ்டெர்லைட்டுக்கும் கையெழுத்து போட்டது இவர் தான். அதெல்லாம் கையெழுத்து போட்டு பண்ணுறது இவங்க, கடைசியில் வேண்டான்னு சொல்கிறேன். அப்போ வேண்டான்னு சொல்கிறதுக்காக கையெழுத்து போட்டு ஒன்றை உருவாக்கிக்கிட்டு வேண்டான்னு சொல்லி மக்களுடைய மனசை பரபரப்பாக்கி இந்த மத்திய அரசு இங்கே வந்து கெடுக்குதுன்னுட்டு பிரச்சாரம் பண்ணி இவர் ஸ்டாலின் வந்து எதுக்குறாரு போராட்டக்காரர் போராளி அப்படின்னு காட்டி ஓட்டு வாங்கிறதுக்கான திட்டம் இது. ஒரு திருட்டு பொம்மை. ஆமாம், ஓட்டு வாங்கிறதுக்கான திட்டம். ஒரு அந்த இந்தி போராட்டம் அதுவும் அப்படி தான். குலக்கல்வி அதுவும் அப்படி தான். குலக்கல்விங்கிறது இல்லவே இல்லை, அப்படி இப்போ ராஜாஜி சொல்லவே இல்லை. சும்மா அப்படி இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. ஒரு விஷயத்தை காட்டி நான் அவங்கள எதுக்குறேன் அப்படின்னுக்கிட்டு திசை திருப்புறது. இப்போது வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு இப்படி ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஏன்னா ஸ்டெர்லைட் தேர்தலில் அப்படி ஒரு விஷயம் வச்சுக்கிட்டதுனால 21 நல்லா ஓட்டு கிடச்சிது அந்த பக்கத்துலலாம். ஏன்னா ஸ்டெர்லைட் ஆலையே அவங்களுடைய தான். வேதாந்தம் குரூப்புக்கிட்ட லஞ்சம் வாங்குறது அவங்க தான். அப்புறமா ஓட்டுக்காக அதை எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இதை வச்சு ஒரு நாடகம் ஆடலாம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. ஆனால் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் எடுத்துட்டார். ஆமாம், அவர் எல்லாம் பேப்பரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். இந்த பாரு, நீ தான் பண்ணியிருக்க, ஒரு பைசா மத்திய அரசுக்கு கிடையாது, உனக்கு தான் எல்லாமே, நீ தான் இது பண்ணியிருக்க, நீ ஏலத்துக்கு விடலான்னு சொல்லியிருக்க, அவங்க ஏலத்துக்கு விடுறாங்க, ஒரு ஆளை யார் நீ பார்க்குறாங்க, உனக்கு முறைப்படுத்தி கொடுக்குறது தான் மத்திய அரசு. அரசுங்கிறது மத்திய அரசு தான், மாநில அரசு கிடையாது. பொதுவாக அரசுங்கிறது மத்திய அரசு தான் அரசு. மாநிலத்தில் இதெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான், நிர்வாக வசதிக்கு தான் மாநிலம். அதனால் மத்திய அரசு தான் அதில் செஞ்சு கொடுக்கும். ஆனால் அதில் உள்ள துட்டெல்லாம் மாநிலத்துக்கு தான். அப்போ நீங்களே பண்ணிக்கிட்டு நீங்களே எதுக்குற மாதிரி சீன் போடுறதுக்கு பிளான் போட்டிங்க, இதுதான் உங்கள் திட்டம் அப்படின்ட்டு வெளிப்படையாக அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னதுனால இப்போ அந்த முயற்சி முடங்கி போச்சு. அதனால் டெபாசிட் வாங்காது திமுக 2026. ஏதாச்சும் விஷயத்தை வச்சு பரபரப்பாக்கி ஓட்டு வாங்கிடலாங்கிறது தான் அவங்க திட்டம். இப்போது அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கிறதுனால அது முடியாது. ஏன்னா அவர் போலீஸ்காரர் இல்லை, அது முடியாது ஐபிஎஸ். ஆமாம், அதனால் 26 திமுக பல இடங்களில் டெபாசிட் இழக்கும். இதுதான் உண்மை. ஓகே, வணக்கம்.